வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கிறேன். மலேசியாவுக்கு வந்த பிறகு நல்லா தானே இருக்க முடியும். என்னை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். எனக்கு பொதுவாக வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லி, அதாவது ரொம்ப மக்களை நேசிக்கிறவன் நான். அதுலேயும் ரொம்ப குறிப்பான சின்ன பசங்க, குட்டி குழந்தைகள் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் நான் வந்து எம்ஏ ஆங்கில இலக்கியம் முடிச்சிருந்தாலும், அதுக்கு பிறகு மேற்கத்திய இசை, கர்நாடக இசை முடிச்சிருந்தா கூட நான் மற்ற வேலைகளுக்கு போகாமல் கொடைக்கானல்ன்ற ஒரு கோடை வாசஸ்தலம், அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இசை ஆசிரியர் வேலையை நான் தேர்வு செஞ்சுட்டு போனேன், மற்ற வேலைகளையெல்லாம் விட்டுட்டு. அது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு உதாரணம் ஏன் அங்கே போனேன்னு. இந்த இசைத்துறையில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இசைத்துறைன்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பள்ளிகளுக்கு இடையிலான பாட்டு போட்டியில் உள்ள நுழைஞ்சது முதல் கொண்டு இசை என்னோட இருக்குது. நீங்கள் சொல்கிற இசைத்துறை வந்து திரைப்பட இசையமைப்பாளர் ஆனதா அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2008 வெளிவந்த சுப்பிரமணியபுரம் என்னுடைய முதல் தமிழ் படம் நான் இசையமைத்தது. அப்படி தான். அதற்கு முன்னாடி நான் வந்து ப்ரைவேட் ஆல்பம்ஸ், பாப் ஆல்பம்ஸ், பக்தி பாடல்கள், இதெல்லாம் ஒரு 500 ஆல்பம்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணியிருந்தேன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இதான் என்னுடைய குறுகிய கால இசை பயணம். இந்த வானவில் சூப்பர் ஸ்டார் போட்டியில் இதான் உங்களோட முதல் தடவை? மலேசிய தொலைக்காட்சியில் ஆஸ்ட்ரோ வானவில் மூலமாக அறிமுகமாவது இதுதான் முதல் முறை. மலேசியாவுக்கு வந்திருப்பது 2வது முறை. இங்கே ஜட்ஜா இந்த நிகழ்ச்சி ஜட்ஜா வரதுக்கு வாட் இஸ் த மெயின் ரீசன்? அதாவது வாட் மேக் யூ டு டிசைட் சரி வருவோம் ஜட்ஜா வருவோம் அப்படின்ட்டு? எனக்கு பொதுவாகவே நான் வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவ் டீச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இயற்கையிலேயே ஒரு உபாத்தியாயன் மாதிரி. ஒரு சின்ன விஷயம் வீட்டில் என் பிள்ளைகள்னாலும் சரி, என்னுடைய வெளியில் போன என் நண்பர்கள்னாலும் சரி, நான் வேலை பார்க்குற இடம்னாலும் சரி, இசையில் நான் பணிபுரிகிற என்னுடைய ஒலிப்பதிவு நிலையம்னாலும் சரி, எதை நான் விவரித்து சொல்லும் பொழுதும் அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது இயற்கையாகவே எனக்குள்ளே வந்திருக்கிற ஒரு விஷயம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அதனால் இப்போ நான் இசையில் முழுநேர இசைக்கலைஞராக இருக்கிறனால இளம் பாடகர்களை, இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை நேர்த்திப்படுத்துகிற ஒரு கடன், ஒரு பணி வந்து இயற்கையாகவே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க பல இளைஞர்களுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். மலேசியா வானவில் மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அங்கே இருக்க இளைஞர்களுக்கு ஏன் நம்மளுடைய கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப். ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லாத்துலேயும் கிரேட்டாக இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாமே. இட்ஸ் நாலேஜ் ஷேரிங், அறிவை பகிர்ந்து கொள்ளும் ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். மலேசியான்னு சொன்னோடனே நாசிகண்டா தானே? இல்லை, பல இடங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய முழு நேர வேலையே. நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு கிளம்புனா நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள்னாலும் ரொம்ப இஷ்டப்படுறது வந்து மால்ஸில் சுற்றி நடந்துக்கிட்டே இருப்போம். வாங்குறது அதிகம் இல்லைனாலும் மால்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். 2வது பார்க்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மலேசியாவும் சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வர அந்த தமிழர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சரியான இடம். அதை பல இடங்களில் முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங்? இது வந்து ஒரு கேள்வியே இல்லை, இது வந்து விலங்கு. அதாவது தமிழ் சினிமா வந்து 75 வருடங்களாக தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய இசை மேதைகளும் பெரிய பெரிய பாடகர்களும் உருவாக்கி தந்துட்ட பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் ஒரு பாடலை சொல்லுங்கன்னா யாரால் சொல்ல முடியும்? இல்லை, என்னால் இந்த கேள்விக்கு விடையே சொல்ல முடியாது. நான் படிக்கிற காலத்தில் இளையராஜா, இன்னைக்கு ரஹ்மான், என்னைக்குமே MS விஸ்வநாதன். அதை மறந்துட்டேன். ஒரு நாள் இல்லை, நான் வந்து என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் சரி, என்னோடய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் மேடையேறி பேசும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்கிட்ட ஒரு அசந்து போகிற விஷயமே, நான் எந்த இடத்துலையும் பழிவாக நேர்மையாக உண்மையை மட்டும் சொல்லிடுவேன். அது பல சமயங்கள் என்னையே பாதித்தது உண்டு, ஆனால் என்னால் அதை மாற்றிக்க முடியாது. உங்களுக்கு சில மியூசிக் பிடிக்கும் இல்லையா? வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ? ஒரு நல்ல இசை ரசிகன்னா எல்லா இசையும் ரசிக்க தெரியணும். அது இயற்கையாகவே இருக்கும், அது ஒன்றும் சட்டம் கிடையாது. அந்த மாதிரி எல்லா இசையும் என்னால் ரசிக்க முடியும். இங்கே கூட பாருங்கள், நான் ஃப்ளைட்டில் வரும்பொழுது அதில் எனக்கு அந்த லிஸ்னிங் ஆப்ஷன்ஸில் தமிழ் பாடல்கள் இருந்தது, ஹிந்தி பாடல்கள் இருந்தது. இதுதான் நிறைய அங்கே கேட்குறவன் புதுசாக கேட்பான். மலை பாடல்கள் கேட்டேன், சீன பாடல்கள் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த இசையும் என்னால் அனுபவித்து புரிஞ்சிக்க முடியும். அது என்ன இதில் இருக்குதுன்னு நான் விளங்கிக்க முயற்சி பண்ணுவேன். ஆனால் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது முதல்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல், மேற்கத்திய அந்த சிம்ஃபனி மியூசிக், அதில் தான் துவங்கினேன். அதுக்கு பிறகு காலேஜ் டேஸில் அந்த வயதை
பொறுத்து அதில் வந்து நான் பாப் மியூசிக், ராக் மியூசிக்கில், ஹார்ட் ராக்கில் உள்ளே போனேன். அதுக்கு பிறகு தான் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு இசைக்கல்லூரியில் அவங்க வந்து கர்நாடக சங்கீதம் போதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேற்கத்திய இசையிலே இவ்வளோ ஆர்வம் இருக்கே, கர்நாடக இசையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உன்னோட அறிவு விசாலப்படும், இசை அறிவுன்னாங்க. அவங்க தான் கொண்டு போய் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னை பிஏ இந்தியன் மியூசிக் சேர்த்து விட்டாங்க. ஸோ அதையும் முறைப்படி நான் கர்நாடக சங்கீதத்தை படிக்க பிறந்தேன். இசை இன்னும் கொஞ்சம் விசாலமாச்சு என்னுடைய புரிந்து கொள்ளுதல். எந்த இசையும் என்னால் அனுபவிக்க முடியும். உங்கள் லைஃப் ஃபிலாசபி? என்னோடய வாழ்க்கை தத்துவம் வந்து ஒரு திருக்குறள் வழியாக என்னால் சொல்ல முடியும். நான் ரொம்ப உறுதியாக நம்புகிற ஒரு விஷயம். மற்றவங்களுக்கும் ஏதாவது கேட்டால் இதை தான் நான் சொல்ல விரும்புவேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், உயர்ந்த இடத்துல இருக்கான், வெற்றிகரமாக இருக்கான்னா அவனோட மனசு தான் காரணம். ஸோ அதுலேயே வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார், மனசை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை கோட்பாடு. இந்த நிகழ்ச்சி, அதாவது வானவில் சூப்பர் ஸ்டார் 2012 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வருடங்களாகவே நான் கேட்டதுண்டு. மலேசிய தமிழர்களில் நல்ல திறமை மிக்க அந்த ஆட்டத்துலேயும் பாட்டத்துலேயும் ரொம்ப கெட்டிக்காரங்க. எதையுமே வந்து இன்வால்வ்மெண்ட்டோட, ஈடுபாட்டோடு வந்து மேடையில் பண்ணுவாங்க. ரொம்ப கொஞ்சம் கூட அந்த ஷெல்லில் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நிஜமான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் வந்தேன். அப்படி பார்த்தா நிஜமாலுமே இங்கே இருக்கிற இளம் பாடகர்களுக்கு நல்ல திறமையெல்லாம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரே ஒரு விஷயம் இங்கே என்ன, நான் ஒரு சின்ன அது குறைபாடுன்னு என்னால் சொல்ல முடியல. அது ஒன்று தான் இன்னும் அவங்கள தாண்டி விலகி நிற்கிது. நல்ல திறமை இருக்குது. அடுத்த அந்த ப்ரொஃபஷ்னல் லெவல்னு சொல்கிறோம்ல, அந்த தொழில் அந்த நிலைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கக்கிட்ட எஞ்சி நிற்கிறது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு, வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு யாரோ இங்கே தேவைப்படுறாங்க. அந்த ஒரு இடம் மட்டும் இவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, நிரப்பிட்டாங்கன்னா, இவங்களும் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான கலைஞர்களாக, இசைக்கலைஞர்களாக வருவாங்கன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதை நான் மனம் திறந்து உண்மையாக சொல்கிறேன். இப்போ இந்த கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு உங்கள் இசை மியூசிக்கில், உங்களோட இசை பயணத்தில் நீங்கள் வாய்ப்புகள் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? இது இரண்டாவது விலங்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அழகாக நிதானமாக ஒரு அழகான பெண்ணாக நல்ல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. திடீர்னு கடைசியில் வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது நல்லா பாடுற திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே சிபாரிசே வேண்டாம். என்னுடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம் படத்தில் நான் பதிவு பண்ண முதல் பாடல் வந்து மதுரை குலுங்க குலுங்கன்னு ஒரு நாட்டுப்புற பாடல். அதில் நான் அறிமுகப்படுத்தினது வேல்முருகன். யாருக்குமே தெரியாமல் எங்கோ இருந்த ஒருத்தர் நல்லா பாடுறாருன்னு தெரிஞ்சு நான் நம்பினால அவரை கொண்டாந்து பாட வச்சு அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். இரண்டாவது ஒரு டூயட் பதிவு பண்ணேன். அதில் பாடின 2 பாடகர்களும் யாருக்குமே அறிமுகமாகாமல் எங்கேயோ இருந்தவங்க. தீபா மிரியாம்னு கேரளாவில் இருந்த ஒரு பெண், ஊட்டியில் படுகா இனத்தை சேர்ந்த பெள்ளி ராஜ்னு ஒரு பையன். 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த டூயட்டை பாட வச்சேன். முதல் படம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஏதாவது பிரபலமான பாடகர்களை பாட வச்சா உங்களுக்கும் பேர் கிடைக்கும், பாட்டும் நல்லா வருமேன். நான் சொன்னேன், இவங்க திறமை உள்ளவங்க, எனக்கு என் திறமை மேல் நம்பிக்கை இருக்குது, நாங்கள் புதுசாக இருந்தேன், பாட்டு நல்லா இருந்தால் ரசிக்க போகிறாங்க, கைத்தட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். கண்கள் இரண்டால் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். திறமை எங்கே இருந்தாலும் நான் ஒரு நாளும் நான் தவற விடவே மாட்டேன். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்ணுவேன். சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பாளராக நான் பார்த்துருக்கேன். இப்போது இந்த மியூசிக் திரையிலையும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, மியூசிக்கா இல்லை அறிவிப்பாளரா? எனக்கு எந்த வேலை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேலையை மட்டும்தான் இது வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். அதனால் எங்கே போனாலும் அது கூட முகமூடி போட்டுட்டு அந்த வேலையை என்னால் நிறைவாக பண்ண முடியும். சந்தோஷத்தோடு பண்ணுவேன். நான் எனக்கு பிடிக்காத வேலையை இது வரைக்கும் நான் இறங்கினதே இல்லை. இல்லைன்னா தான் நடிக்க போயிருப்பேனே.